மேஷம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 11இல் இருப்பதால் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். நிதி மேலாண்மை குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். செவ்வாய் 10இல் இருப்பதால் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 11இல் இருப்பதால் மூத்த உடன்பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். புதன் 11இல் இருப்பதால் மற்றவர்கள் செயல்பாடுகளில் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கவும். சுக்கிரன் 11இல் இருப்பதால் சுகபோக செயல்களில் ஆர்வம் ஏற்படும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 12இல் இருப்பதால் உணர்ச்சி வேகமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். கணவன் மனைவி இடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். குரு 3இல் இருப்பதால் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சனி 11இல் இருப்பதால் பணங்களை கையாள்வதில் சிந்தித்து முடிவு எடுக்கவும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 12இல் இருப்பதால் சுப காரிய விஷயங்களில் பொறுமையை கையாளவும். ராகு 11இல் இருப்பதால் கமிஷன் துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கேது 5இல் இருப்பதால் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வழிபாடு: வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். ரிஷபம். மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 10இல் இருப்பதால் வாசனை திரவியம் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் தெளிவும் அனுபவமும் வெளிப்படும். செவ்வாய் 9இல் இருப்பதால் நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 10இல் இருப்பதால் அரசு வழியில் சில சாதகமான சூழல் உண்டாகும். குணநலன்களில் மாற்றம் ஏற்படும். புதன் 10இல் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும். சுக்கிரன் 10இல் இருப்பதால் விலை உயர்ந்த பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 11இல் இருப்பதால் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குரு 2இல் இருப்பதால் நீண்ட கால பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழல்கள் அமையும். சனி 10இல் இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 11இல் இருப்பதால் அரசு காரியங்களில் ஆதாயம் உண்டாகும். ராகு 10இல் இருப்பதால் கடினமான பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள். கேது 4இல் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வழிபாடு: அர்த்தநாரீஸ்வரை வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். மிதுனம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 9இல் இருப்பதால் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். செவ்வாய் 8இல் இருப்பதால் சமூக தொடர்பான பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 9இல் இருப்பதால் மூத்த உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும். புதன் 9இல் இருப்பதால் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுக்கிரன் 9இல் இருப்பதால் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 10இல் இருப்பதால் கலைத்துறைகளில் நல்வாய்ப்புகள் கிடைக்கும். குரு ராசியில் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். சனி 9இல் இருப்பதால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 10இல் இருப்பதால் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் உண்டாகும். ராகு 9இல் இருப்பதால் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படும். கேது 3இல் இருப்பதால் கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வழிபாடு: கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். கடகம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 8இல் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். செவ்வாய் 7இல் இருப்பதால் வெளியூர் பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 8இல் இருப்பதால் பணி மாற்ற விஷயங்களில் பொறுமை வேண்டும். புதன் 8இல் இருப்பதால் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். சுக்கிரன் 8இல் இருப்பதால் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் பிறக்கும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 9இல் இருப்பதால் கல்வி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குரு 12இல் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சனி 8இல் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 9இல் இருப்பதால் தந்தை வழி உறவுகளால் அலைச்சல்கள் உண்டாகும். ராகு 8இல் இருப்பதால் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும். கேது 2இல் இருப்பதால் திருப்தியின்மை உண்டாகலாம். வழிபாடு: குருமார்களை வழிபட சுபம் ஏற்படும். சிம்மம் ராசி.
மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 7இல் இருப்பதால் சமூக தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும். மனதளவில் இருந்த கவலைகள் படிப்படியாக குறையும். செவ்வாய் 6இல் இருப்பதால் சிந்தனைகளில் சில தடுமாற்றம் உண்டாகும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 7இல் இருப்பதால் எண்ணங்களை செயல்வடிவில் மாற்றுவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதன் 7இல் இருப்பதால் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். சுக்கிரன் 7இல் இருப்பதால் சுபகாரிய தொடர்பான விரயங்கள் ஏற்படும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8இல் இருப்பதால் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பாலின மக்களிடம் கவனத்துடன் செயல்படவும். குரு 11இல் இருப்பதால் சேமிப்பு மேம்படுத்தும் எண்ணங்கள் அதிகரிக்கும். சனி 7இல் இருப்பதால் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 8இல் இருப்பதால் வியாபார பணிகளில் நேர்மையுடன் செயல்படுவது நல்லது. ராகு 7இல் இருப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றுவீர்கள். கேது ராசியில் இருப்பதால் எண்ணங்களின் போக்கில் மாற்றம் ஏற்படும். வழிபாடு: ஆஞ்சநேயரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். கன்னி ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 6இல் இருப்பதால் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். செவ்வாய் 5இல் இருப்பதால் மருத்துவ பொருட்களில் கவனம் வேண்டும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 6இல் இருப்பதால் நெருக்கமானவர்களிடம் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதன் 6இல் இருப்பதால் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் 6இல் இருப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 7இல் இருப்பதால் கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தனவரவுகளில் இருந்த நெருக்கடிகள் மறையும். குரு 10இல் இருப்பதால் வியாபார நிமித்தமான நட்புகள் மேம்படும். சனி 6இல் இருப்பதால் பணிகளில் தனிப்பட்ட கவனம் அதிகரிக்கும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 7இல் இருப்பதால் மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். ராகு 6இல் இருப்பதால் தயக்கமின்றி செயல்படுவது நல்ல மாற்றத்தை தரும். கேது 12இல் இருப்பதால் திருப்தியற்ற சிந்தனைகள் தோன்றலாம். வழிபாடு: லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட வளமை மேம்படும். துலாம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 5இல் இருப்பதால் சொத்து விற்பனையில் இருந்த தடைகள் மறையும். செவ்வாய் 4இல் இருப்பதால் மனை வாங்கும் எண்ணங்கள் அதிகரிக்கும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 5இல் இருப்பதால் மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதன் 5இல் இருப்பதால் நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும். சுக்கிரன் 5இல் இருப்பதால் தோற்ற பொலிவில் மாற்றம் ஏற்படும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6இல் இருப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குரு 9இல் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். சனி 5இல் இருப்பதால் புதிய இலக்குகள் பிறக்கும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 6இல் இருப்பதால் உத்தியோக செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். ராகு 5இல் இருப்பதால் சஞ்சலங்கள் தோன்றி நீங்கும். கேது 11இல் இருப்பதால் வெளியூர் பயண வாய்ப்புகள் கிடைக்கும். வழிபாடு: நாகதேவர்களை வழிபட இடையூறுகள் விலகும். விருச்சிகம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 4இல் இருப்பதால் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் 3இல் இருப்பதால் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 4இல் இருப்பதால் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புதன் 4இல் இருப்பதால் வீட்டில் மாற்றங்கள் செய்வீர்கள். சுக்கிரன் 4இல் இருப்பதால் எதிராக செயல்பட்டவர்கள் விலகுவார்கள். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 5இல் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும். குரு 8இல் இருப்பதால் வழக்குகளில் விவேகம் அவசியம். சனி 4இல் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 5இல் இருப்பதால் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும். ராகு 4இல் இருப்பதால் புதிய ஆசைகள் தோன்றும். கேது 10இல் இருப்பதால் புனித பயண வாய்ப்புகள் கிடைக்கும். வழிபாடு: சிவபெருமானை வழிபட எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 3இல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் கவனம் வேண்டும். செவ்வாய் 2இல் இருப்பதால் வருமான வாய்ப்புகள் மேம்படும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 3இல் இருப்பதால் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். புதன் 3இல் இருப்பதால் கடினமான செயல்களையும் செய்து முடிப்பீர்கள். சுக்கிரன் 3இல் இருப்பதால் உடன்பிறந்தவர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும்.
மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 4இல் இருப்பதால் வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். குரு 7இல் இருப்பதால் நீண்ட தூர பயணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சனி 3இல் இருப்பதால் அடமான பொருள்களை மீட்பீர்கள். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 4இல் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். ராகு 3இல் இருப்பதால் பிடிவாதத்தை குறைக்கவும். கேது 9இல் இருப்பதால் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வழிபாடு: முனீஸ்வரை வழிபட கவலைகள் நீங்கும். மகரம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 2இல் இருப்பதால் காரசாரமான உணவுகளை தவிர்க்கவும். செவ்வாய் ராசியில் இருப்பதால் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 2இல் இருப்பதால் தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சுக்கிரன் 3இல் இருப்பதால் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குரு 6இல் இருப்பதால் வெளியூர் வாய்ப்புகள் உருவாகும். சனி 2இல் இருப்பதால் மறதி பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 3இல் இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்ல முன்னேற்றம் தரும். ராகு 2இல் இருப்பதால் பேச்சு திறனால் பல விஷயங்களை சமாளிப்பீர்கள். கேது 8இல் இருப்பதால் வாக்குறுதிகளில் கவனம் வேண்டும். வழிபாடு: காளி அம்மனை வழிபட மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். கும்பம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் ராசியில் இருப்பதால் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் 12இல் இருப்பதால் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் ராசியில் இருப்பதால் உணர்ச்சிவசப்படாமல் செயல்படவும். புதன் ராசியில் இருப்பதால் சோர்வுகள் குறையும். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் கலை பணிகளில் அலைச்சல் உண்டாகும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 2இல் இருப்பதால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். குரு 5இல் இருப்பதால் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும். சனி ராசியில் இருப்பதால் வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் வேண்டும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி 2இல் இருப்பதால் வித்தியாசமான உணவுகளில் ஆர்வம் உண்டாகும். ராகு ராசியில் இருப்பதால் கடினமான விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்வீர்கள். கேது 7இல் இருப்பதால் சொத்து விஷயங்களில் கவனம் வேண்டும். வழிபாடு: மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் ஏற்படும். மீனம் ராசி. மாசி மாத ராசி பலன் 2026. சூரியன் 12இல் இருப்பதால் வியாபார பயணங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் 11இல் இருப்பதால் ஆன்மீக வழிபாட்டால் மன நிம்மதி கிடைக்கும். மாசி 9ஆம் தேதி முதல் செவ்வாய் 12இல் இருப்பதால் அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். புதன் 12இல் இருப்பதால் நண்பர்களிடம் பொறுமை வேண்டும். சுக்கிரன் 12இல் இருப்பதால் பயண தடை குறையும். மாசி 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் மனதில் தடுமாற்றம் உண்டாகலாம். குரு 4இல் இருப்பதால் பழமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சனி 12இல் இருப்பதால் அலைச்சல்கள் மூலம் சோர்வு ஏற்படும். மாசி 22ஆம் தேதி முதல் சனி ராசியில் இருப்பதால் சிந்தனையில் அனுபவம் வெளிப்படும். ராகு 12இல் இருப்பதால் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். கேது 6இல் இருப்பதால் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வழிபாடு: அம்பிகையை வழிபட மேன்மை பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ராசியை காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். தினசரி ராசி பலன்களுக்கு VR தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.